ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் வந்து லீவ் டைமில் நாங்கள் சும்மாவே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனால் நான் பண்ணிட்ட பாடு. ஆனால் என்னமோ அது டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நாங்கள் வச்சு வச்சு சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னென்னா, ரொம்ப நாளாக வாங்கி கிடந்தது ஒரு புட்டு மாவு பாக்கெட்டு. எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்தோம் பார்த்துக்கோங்க. அது என்னென்னா, என் சின்ன பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்தான். அவன் ஆக்சுவலி ப்ரௌனி செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் ப்ரௌனியை தான் இன்னும் செஞ்சு கொடுக்கல, ஆனால் செய்யணும். ஒரு நாள் செய்யும்போது அதையும் வீடியோ எடுக்கிறோம். என் பையனும் நானும் சேர்ந்து பட்டப்பாடு வீடியோவாக பார்த்தோம். யூடியூப்பில் பார்த்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் தண்ணி ஊற்றி பசையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், ஆனால் நல்ல ஈஸியாக வந்துருச்சு. டேஸ்ட்டும் பக்காவாக இருந்துச்சா, எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து சோப்பு சம்பா அந்த அரிசியில் வந்து புட்டு மாவு வாங்கியிருந்தேன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் வச்சு சாப்பிட்டோம். ஆனால் கொஞ்சமாக தான் செஞ்சேன். ஏன்னா திடீர்னு நல்லா கரெக்டாக வராமல் போயிட்டுன்னா, சரியாக செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா, அதனால் என் பையன் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் எப்படியோ வச்சு எடுக்கணும்னு தெரியாமல் பிள்ளை படாத பாடுபட்டு எடுத்திருக்காப்புல, அரும்பாடுபட்டு அந்த வீடியோவை எடுத்திருக்காக்க. அதான் என் தலைமுடிலாம் தெரியுது. இப்போ என் மூத்த பையனும் ஆம்லேட் போட கற்றுக்கிட்டான் பார்த்துக்கோங்க. எல்லோரும் கேட்குறாங்க, என்ன பசங்களை சமையல் பண்ண விடுறீங்களா, வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இருக்கிறது 2 பசங்க. சரி, அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா தானே பிற்காலத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு நினப்பில் நான் அவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா, என் மூத்த பையனும் கற்றுக்கிறான், சின்னவனும் கற்றுக்கிறான். சின்னவன் வந்து எப்படின்னா ஸ்நாக்ஸு செய்கிறத கற்றுக்கிறான். பெரியவன் வந்து என்னென்னா, அவன் கற்றுக்கிறேங்கிற பேரில் ஒரு தடவை கையை வெட்டிக்கிட்டான். எனக்கு அதுவே ரொம்ப கவலையாகிடுச்சு. என்னடா இப்படி வெட்டிக்கிட்டானே, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, தப்பு பண்ண தானே நம்மளும் கற்றுக்கிட்டோம், அதே மாதிரி பிள்ளைங்களும் கற்றுக்கிடட்டும். அவன்கிட்ட சொன்னேன், எம்மா நான் இனிமேல் வெட்ட மாட்டேன் அப்படின்னு. என் பையன் சொன்னானா, அப்போ நான் அப்படி சொல்லக்கூடாது, அம்மாவும் எத்தனையோ அடிபட்டிருக்கேன், எத்தனையோ இது கையில் வெட்டு வாங்கியிருக்கேன், செஞ்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பழகுங்க, பழக எதுனாலும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே என் பையன் சரி, ஆனால் இப்போதைக்கு வேண்டாம் என்னம்மா அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். கொஞ்சம் கட் பண்ணுறது, நேக்கு அந்த வாக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும். அதை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிட்டு என்னென்னா ரொம்ப ஒரேடி பேசிக்கிட்டே இருந்ததுனாலையா என்னன்னு தெரில, அப்படி ஆயிடுச்சு. சாரி. அது அப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சரி ஓகேம்மா எனக்கு சொல்லி கொடுங்க, நான் கண்டிப்பாக கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அப்பப்போ சின்ன 2 பாத்திரங்களை விளக்க சொல்லுவேன். சும்மா சிம்பிளான பாத்திரங்களை, ரொம்ப பெருசாக இல்லாமல் விளக்க சொல்லுவேன். இதை வந்து நீங்களும் கொஞ்சம் வீட்டில் சொல்லி பாருங்கள். ஏன்னா பிள்ளைங்க வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல பிள்ளைங்க. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க எப்போவுமே நம்ம சொல் பேச்சை கேட்குற பிள்ளைங்க தான். நம்ம தான் அதை கொண்டு போகிற விதத்தில் கொண்டு போக வேண்டியிருக்கு. அதை இப்போ தான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் பாசத்துலேயே அரவணைப்பிலேயே கொண்டு போனால் என் பசங்க கொஞ்சம் வேலையை பார்க்குறாங்க. அதுவும் என் சின்ன பையனெல்லாம் எம்மா என் செல்லோன்னு கொஞ்ச நாளே போதும், அவன் எந்த வேலைனாலும் நம்மளுக்காக செய்வான். அப்படிப்பட்ட பையனாக இருக்கான். மூத்தவன் வந்து எப்போயாச்சும் அரகண்ட்டாயிருவான். அப்போ மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா இப்படி அரகண்ட்டாக இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனால் எப்போயாச்சும் வர்றதானே, அதை வந்து எப்படியாவது கண்ட்ரோல் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒவ்வொன்றா இனிமேல் லீவ் டைம்ஸில் ஃபுல்லும் கண்டிப்பாக அவங்களுக்காக நான் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். பசங்களையும் சேர்த்து வச்சுட்டு தான் செய்வேன். அப்புறம் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கும்போது வந்து ப்ரௌனி செய்வோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.